நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழகத்தில் ஆட்பேசம் இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் 86,000 பேர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதை பற்றி விரிவாக காண்போம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையை சுற்றியுள்ள 4 மாவட்டங்கள் மதுரை, நெல்லை மாநகராட்சி, பல்வேறு நகராட்சி மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 86,000 பேர்களுக்கு அடுத்த 6 மாதங்களில் பட்டா வழங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளார். இதற்காக மாநில மாவட்ட அளவில் குழு அமைத்து உடனடியாக பணிகளை தொடங்க முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் என்று அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருந்தார். சட்டப்பேரவையில் வரும் 2025 to 26 ஆண்டுக்கான பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் ஆகியவை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்த நிலையில் பட்ஜெட் ஒதுக்கீடுகள், புதிய திட்டங்கள் ஒப்புதல் அளிக்கும் வகையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகம் நேற்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. இதில் பட்ஜெட்டுடன் வருவாய்த்துறை தொடர்பான திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 1 மணி நேரம் நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் வருவாய்த்துறை அமைச்சர் கூறியதாவது: சென்னையை சுற்றியுள்ள 4 மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று குறிப்பிடப்படும் 32 கிலோமீட்டர் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்படுகின்றனர். இவ்வாறு ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு பகுதிகளில் 29,187 பேர் பட்டா இன்றி குடியிருக்கின்றனர். இது முதல்வரின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து அவர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது. பெல்ட் ஏரியா சட்டம் கடந்த 1962 ஆண்டு வந்தது. 1962 முதல் 2005 வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இந்த நிலையில் பட்டா வழங்க 6 மாதத்திற்குள் முடிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக மாவட்ட அளவில் குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை தொடங்கவும் அறிவுறுத்தியுள்ளார். மதுரை, திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளிலும் இதே பிரச்சனை இருக்கிறது. அங்கு இருப்பவருக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு பகுதிகளில் குடியிருந்து வரும் 57,084 பேருக்கு பட்டா வழங்கி வருகிறது. அந்த வகையில் சுமார் 86,000 பேர்களுக்கு 6 மாதத்திற்குள் பட்டா வழங்க முதல்வர் கூறியுள்ளார். இந்த ஆட்சியில் இதுவரை 10.26 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த 6 மாதத்திற்குள் 6.29 லட்சம் பேருக்கு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் குடியிருக்க இடமே, வீடே இல்லாமல் இருக்கக்கூடாது என்று உணர்ந்தவுடன் முதல்வர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார். நீர்நிலை புறம்போக்கு, மேய்க்கால் நிலம் போன்ற ஆட்சேபத்துக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது. நீதிமன்றம் அதற்கு தடை விதித்துள்ளது. அதே சமயம் அரசால் வழங்க முடிவெடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு பட்டா வழங்கப்படுகிறது. சென்னையை சுற்றியுள்ள அரசு நிலம் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை தடுக்க எதிர்கால தேவையை கருதியும் கடந்த 1962 பெடல்ட் ஏரியா அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையை சுற்றி 32 கிலோமீட்டருக்கு பெடல்ட் ஏரியா என குறிப்பிடப்பட்டு இப்பகுதியில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது. 63 ஆண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டு கால பிரச்சனைகளுக்கு தீர்வு. சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் பெடல்ட் ஏரியாக்களின் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 29,187 பேர் மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகர் பகுதிகளில் 57,084 பேர் என மொத்தம் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 6 மாதங்களில் இதனை செய்து முடிக்க 2 குழுக்களையும் உள்ளது. அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 12,29,372 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.